ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு உருண்டை உடையாமல் கரையாமல் எப்படி செய்கிறது, எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அரை டம்ளர் கூட போட்டுக்கலாம். இதில் போடுற அளவை நீங்கள் குறைச்சிக்கணும். இப்போ அது போட்டு நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் அதிலே போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் தான் போட்டுக்கணும். பல்லாக கீறி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் போட்டு அரைக்கிறப்பவும் கொஞ்சம் அரைச்சிக்கணும். மிளகாய் நான் 2 மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம குழம்புல காரத்தில் தான் போட போகிறோம். அதனால் 1½ ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த தேங்காயை பல்லாக கொஞ்சம் கீறி வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பெரிய பல்லாக இருந்தாலும் போதும். இது ரொம்ப சின்ன பூண்டு. இப்போ கொத்தமல்லி ஆஞ்சிட்டு, அந்த இலையை ஆஞ்சிட்டு அந்த தண்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும், அதை போட்டிருக்கேன். இது போடணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பட்டை, இது சிலோன் பட்டைங்கிறதுனால கையிலே நொறுக்கி விட்டு போடுறோம். சாதா பட்டையாக இருந்தால் கொஞ்சம் அந்த இடிக்கல்ல லைட்டாக தட்டிட்டு இதில் போடுங்க. அது இல்லைன்னா நம்ம உருண்டை சாப்பிட்றப்போ டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் கொஞ்சம் தட்டிட்டு போட்டிங்கன்னா நைஸாக அரைச்சிரும். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கிராம்பு பிடிக்குன்னா 2 கிராம்பு போட்டுக்கலாம். போட்டு இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முந்தைய நம்மளோட அதை அரைக்கிறக்குள்ளே இங்கே குழம்ப நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ அதுக்கு எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே விட்டுருக்கேன்னா அதை விட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூனு வெந்தயம், அதான் நல்லா பொரியட்டும். எண்ணெய் காஞ்சதும் போடுங்க. வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் நல்லா இது மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அங்கே பருப்புக்கு போடவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதியை கொஞ்சம் இங்கே போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் பூண்டு அதையும் இதோடு போட்டு வெங்காயத்தை கூட வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் வதக்கிக்கங்க. தக்காளி நீங்கள் பொடியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இப்போ நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் சரி, மிக்சியில் அடித்து போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். நான் அடித்து போட்டிருக்கேன். இது போட்டு மிக்சியில் ஒரு 2 பல்ஸு விட்டு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், இது 3ஐயும் போட்டு அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதிலையே கிண்டிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி நான் விடுறேன். நீங்களும் உங்கள் குழம்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் புளி எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா குடித்து பார்த்துருக்கங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், புளி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் புளியை திரும்ப கரெக்டாக இருந்தால் விடாதீங்க. அந்த புளியை நீங்கள் கரைச்ச புளியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சமாக பார்த்து புளி ஊற்றிக்கோங்க. நான் குழம்புக்கு எங்கள் குழம்பு கொஞ்சம் அதிகமாக 5 பேருக்கு உள்ள குழம்பு, அதனால் கொஞ்சம் அதிகமாக நான் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் உள்ளவங்களாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கணும், குழம்புக்கு தகுந்த மாதிரி. இதில் பாதி அளவு போட்டிங்கனாலே 3 பேருக்கு சரியாக இருக்கும். பருப்பும் சரி, அதுவும் சரி. அரைச்சி எடுத்தாச்சு. நான் எங்கள் பொண்ணை அரைக்க சொன்னேன். நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இது நைஸாக இவ்வளோ நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறப்பாக. அதாவது ரவை பதத்துக்கு நம்ம அடைக்கலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கூட அரைச்சிட்ட மாதிரி இருக்குது. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சு குழம்பு தாளிச்சிட்டு அது கூட வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேங்காய் பல் இருந்தால் தேங்காய் கீறி வச்சுருந்தா இது கூட போட்டுக்கோங்க. உருண்டை சாப்பிட்றப்போ அந்த தேங்காயும் மெண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம்.
உப்பு கரெக்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. இந்த அரிசி மாவு எதுக்கு போடுறோன்னா உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு. நம்ம குழம்புல உருட்டி போட்டதும் எல்லோரும் கேட்பாங்க, ஐயோ என்ன போட்டது அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு, குழம்பே திக்காயி எல்லாம் உருண்டையே முழுசாகவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் இந்த அரிசி மாவு போடுறோம். அரிசி மாவு வீட்டில் இல்லை, இதுக்காக போய் நான் ஒரு பாக்கெட் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போது ஒன்று செய்யுங்க. ஒரு கைப்பிடி பச்சரிசி ஊற வச்சுருங்க. பருப்பு ஊற வைக்கும் போதே ஊற வச்சுட்டு அதை நம்ம மிக்சியில் பருப்பு அரைக்கிறதுக்கு முந்தி அந்த அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு அரைங்க. அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். அந்த பச்சரிசி மாவு தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது சேர்க்குறப்போ அந்த உருண்டை உடையாமல் கரெக்டாக நல்லா அப்படியே வரும். நீங்கள் பாருங்கள் குழம்புல எப்படி வருதுன்னு. எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா உருட்டி வச்சுட்டு ஒன்றொன்னா அது கொதிக்கிறப்பவே நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் ஒன்றொன்னா போடுங்க. நல்லா கொதித்து வரும் பாருங்கள். எல்லா உருண்டையுமே நான் போட்டுறேன். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும், பருப்பு சோத்துக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த ஆவியில் வேக வச்சும் போடலாம் இந்த உருண்டையை. ஆனால் ஆவியில் வச்சு போடுறத விட நீங்கள் குழம்புல உருட்டி போட்டு அது குழம்புல வெந்தாக்கா இது டேஸ்ட்டு தனி. அதனால் நீங்கள் குழம்புல வேக போட்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே உருட்டி எல்லா பருப்பையும் போட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் குவான்டிட்டிக்கு ஒரு 3/4 டம்ளர் பருப்பு போட்டிங்கன்னா போதும். ரெண்டும் சேர்த்து 2 சரி சமமாக போட்டிங்கன்னா 3/4 டம்ளர் தலை வலிச்சு போட்டால் கூட போதும் 2 பேர்த்துக்கும். இப்போ அது தேங்காய். நீங்கள் தேங்காயை முன்னாடியே உருண்டை போடுறதுக்கு முந்தி போட்டு கொதிக்க விட்டாலும் விடலாம். ஆனால் நான் உருண்டை போட்டு உருண்டை வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் விடுறேன். பாருங்கள், உருண்டை வெந்த உடனே மேலே வந்துடுச்சு. எல்லா உருண்டையும் அடியில் தங்காமல் எல்லாம் மேலே வந்துடும். லைட்டாக கரண்டியை விட்டு கீழே 1 2 பிடிச்சிட்ருக்கோம். நம்ம போடுறப்போ போய் அடியில் போய் உட்காந்துக்கும். அதெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நான் தேங்காய் இப்போ தான் ஊற்றுறேன். தேங்காயை ஊற்றிட்டு அது ஒரு கிண்டி விட்டுருங்க. அடியில் பிடிச்சிருக்க உருண்டையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உருண்டை வெந்ததுக்கப்புறம் தான் கரண்டி போடணும். அதுக்கப்புறம் நான் தேங்காயை விட்டுட்டு பாருங்கள், அடியில் பாருங்கள், அந்த கரண்டியை விட்டு லைட்டாக அப்படியே உள்ள அடியில் பிடிச்சிருக்கா எதுவும் அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதை அப்படியே லைட்டாக அப்படி அந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா அது எடுத்துக்கும். இது கஸ்தூரி மேத்தி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போட்டுட்டு, இது ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாக நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்காக போடுறது தான். இது கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா எல்லாம் மிதந்து மேலே வந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் அதையும் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட வைக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அடி பிடிக்காமல் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.